சர்வதேச T20 போட்டியில அதிவேக சதங்களை அடித்த இந்திய வீரர்களை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற கிரிக்கெட் சம்பந்தமான அற்புதமான தகவலை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதிவேக சதத்தை பூர்த்தி செய்த இந்திய அரக்கர்கள் பத்தின முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்திய பேட்ஸ்மேன்கள் அதிவேக சதம் அடிச்சிருக்காங்க. சோ அதை பத்தின தகவலை முழுசா நாம பார்க்கலாம். ஸோ அதில் முதலாவது அதாவது பார்த்தீங்கன்னா 10 இடங்கள் நம்ம பார்ப்போம். டாப் 10 தான் எப்பவும் வழக்கமாக பார்ப்போம். ஆனால் இதில் டாப் 12 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 12 நபர்கள் வந்து திறமையாக வந்து செயல்பட்டுருக்காங்க. ஸோ அந்த 12வது இடத்துல இருக்கக்கூடிய நபருக்கு யாரு கேட்டால் இந்திய அணி மிகவும் பார்த்தீங்கன்னா இளம் வயதுடைய ஒரு பேட்டர் சொல்லலாம். லெப்ட் ஹேண்ட் பேட்டர் திலக் வர்மா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 51 பால்ல இவருடைய செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு அகேன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரியில் நடந்த 2024 நடந்த இந்த போட்டியில 51 பால்ல இவர் வந்து அதிவேக செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதனாலதான் திலக் வர்மா 12வது இடத்துல இருக்காரு. அதிவேக செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல 11வது இடத்துல இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டா சஞ்சு சாம்சன். இவரும் பாத்தீங்கன்னா அதே சீரீஸ்ல அதாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா நடந்த போட்டியில பாத்தீங்கன்னா வெறும் 51 பால்ல இவரும் அந்த தரமான செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நடந்த ஜோகன்ஸ்பர்க் கிரவுண்ட்ல 2024 அதாவது அந்த திலக் வர்மா அடித்த அதே சீரீஸ்ல சஞ்சு சாம்சனும் இந்த தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. வெறும் 51 பால்ல இவரும் வந்து பாத்தீங்கன்னா இவர் செஞ்சுரியை பதிவு பண்ணிருக்காரு. இவருக்கு முன்னதா 10வது இடத்துல நபர் யாரு கேட்டா நம்ம சூரியகுமார் யாதவ் ஸ்கை. இவர் வந்து இந்தியாவோட 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 49 பால்ல நியூசிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மவுனாய் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேடியத்துல வந்து பாத்தீங்கன்னா 2022 இந்த தரமான சம்பவத்தை பண்ணிருக்க இந்தியாவின் ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மேன் 360 டிகிரி இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு T20 பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்தே இல்ல. சூரியகுமார் யாதவ் இந்திய அணி கேப்டனாகவும் வந்து இவர் செயல்பட்டு இருக்காரு. ஸோ தரமான பேட்டர் சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்துல நம்ம சூரியகுமார் யாதவ். ஸோ 10வது இடத்தை தொடர்ந்து 9வது இடத்துக்கு கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டா மீண்டும் நம்ம கையதாங்க சூரியகுமார் யாதவ். 49 பால்ல ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு. 48 பால்ல மறுபடியும் அதே செஞ்சுரியை வந்து பதிவு பண்ணிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா நாட்டிங் ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா 2022 நடந்த போட்டியில T20 போட்டியில வெறும் 48 பால்ல அந்த தரமான சம்பவத்தை பண்ணிருக்கிற மனுஷன் பொழந்து எடுத்திருக்காரு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நம்ம சூரியகுமார் யாதவ். சோ அதிவேக செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கக்கூடிய நபர் யாரு கேட்டா மீண்டும் நம்ம சஞ்சு சாம்சன் தாங்க. 47 பால்ல தென்னாப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா நடந்த போட்டியில டர்பன்ல நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2024 இந்த தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இவங்க 2 பேர் அடிபட்டு சஞ்சு சாம்சன் நம்ம சூரியகுமார் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் தான் சஞ்சு சாம்சன் பண்ணியிருக்காரு. வெறும் 47 பால்ல அதிவேக செஞ்சுரியை T20 பதிவு பண்ணியிருக்காரு. அதிவேக செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னா அபிஷேக் சர்மா. லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஓப்பனரா இறங்குறாரு. இந்திய அணி ஒரு மாபெரும் நட்சத்திர பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்காரு. அவர் அடிக்காத அடியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மரண அடி அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா வெறும் 46 பால்ல ஜிம்பாப்வே டீமுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா ஹராரேல நடந்த 2024 போட்டியில வந்து தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. வெறும் 46 பால்ல அவருடைய செஞ்சுரியை அதிக பதிவு பண்ணிருக்காரு. உண்மையாவே ஒரு யங்ஸ்டர் தரமான பேட்டர் அபிஷேக் சர்மா அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான மாற்றத்துல அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் அதிவேகமாக விளையாடக்கூடிய புல்லட் ட்ரெயின் போல அடி பொழக்கிறாரு மனுஷன். அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை அபிஷேக் சர்மா பண்றாரு. அபிஷேக் சர்மாவை தொடர்ந்து அவர் கூடவே 46 பால்ல அதிவேக செஞ்சுரியை ஷேர் பண்ணிக்கக்கூடிய பிளேயர் யாருங்க நம்ம கிளாசிக் பிளேயர் KL ராகுல் சார் தான். ஸோ KL ராகுல் சார் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 46 பால்ல இதை வந்து பண்ணிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா பண்ணிருக்காரு. ஸோ லாண்டர் ஹில்ல வந்து நடந்த 2014 போட்டியில் இந்த தரமான சம்பவத்தை பாத்தீங்கன்னா KL ராகுல் வந்து பண்ணிருக்காரு. ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா 46 பால்ல அவருடைய அதிவேக T20 செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு. KL ராகுலை தொடர்ந்து மீண்டும் சூரியகுமார் யாதவ் நம்ம ஸ்கை வந்து பாத்தீங்கன்னா அதிவேக செஞ்சுரி வந்து 45 பால்ல இலங்கை டீமுக்கு அகேன்ஸ்டா ராஜ்கோட்ல நடந்த 2023 நடந்த இந்த போட்டியில தான் பதிவு பண்ணிருக்காரு. உண்மையா பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கையிலே வந்து அவரை பிடிக்க முடியுது. அவர் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா எதிர அணி வந்து சிம்ம சொப்பனமா இருக்கும். ஒவ்வொரு பாலும் பாத்தீங்கன்னா அனல் பறக்கும். ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு விதமாகவும் ஒவ்வொரு இடத்துலயும் அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர் சொன்னா அது சூரியகுமார் யாதவ் தான். கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிவேக செஞ்சுரியில 5வது இடத்துல மீண்டும் சூரியகுமார் யாதவ் இருக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியம் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நம்ம சூரியகுமார் யாதவ். மீண்டும் பாத்தீங்கன்னா திலக் வர்மா 4வது இடத்துல மீண்டும் ஒரு இடத்தை பிடிக்கிறாரு. அதிவேக செஞ்சுரி T20 செஞ்சுரியில 41 பால்ல மறுபடியும் திலக் வர்மா பாத்தீங்கன்னா செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காரு. ஸோ தென்னாப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா ஜோகன் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 2024 நடந்த இந்த போட்டியில தான் இந்த தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு.
திலக் வர்மா உண்மையாக பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா மாறிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் திலக் வர்மா. ஸோ வெறும் 41 பால்ல திலக் வர்மா மீண்டும் அவருடைய அதிவேக செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதிவேக செஞ்சுரி லிஸ்ட்ல டாப் 3 நம்ம வந்துட்டோம். ஸோ மீண்டும் அதே பேர் தான் நான் சொல்ல போறேன். சஞ்சு சாம்சன் வந்து மீண்டும் பாத்தீங்கன்னா 3வது இடத்தை பிடிக்கிற அதிவேக செஞ்சுரி லிஸ்ட்ல. இவர் வெறும் 40 பால்ல இந்த தரமான சம்பந்தம் 40 பால்ல 100 ரன்னுங்க குழந்துக்கிறான்னு சொல்லலாம். 60 ரன் வந்து எக்ஸ்ட்ரா ஆச்சு மனுஷன். எப்படி ஆடிப்பான்னு பாருங்க. ஒவ்வொரு பாலும் அடி இடி மாதிரி சொல்லலாம். ஸோ டாப் 3ல 3வது இடத்த சஞ்சு சாம்சன் தான் இருக்காரு. இந்த போட்டி பங்களாதேஷ் டீமுக்கு அகேன்ஸ்டா பார்த்தா ஹைதராபாத்ல நடந்துச்சு. நடந்த போட்டியில 2024 தான் இந்த தரமான சம்பவத்தை சஞ்சு சாம்சன் பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சன் உண்மையாவே இந்திய அணி கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஸோ எந்த ஓப்பனர் யாரை இறங்க தெரியல, எல்லாருமே பொழந்து கட்டுறாங்க. அந்த அளவுக்கு தரமான பேட்டிங், தரமான கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு அணி தான் நம்ம இந்திய அணி. அதில் இருக்கக்கூடிய ஒரு தரமான நம்பிக்கை வச்சிருந்தான் சஞ்சு சாம்சன். 2வது இருக்கக்கூடிய தரமான பேட்டர் யாருக்குன்னா மீண்டும் நம்ம அபிஷேக் சர்மா தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா 37 பால்ல நினைச்சு கூட பார்க்க முடியல. வெறும் 37 பால்ல பாத்தீங்கன்னா 100 ரன் அடிச்சிருக்காரு. இங்கிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டா மும்பைல நடந்த 2024 நடந்த அந்த போட்டியில அந்த தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு அபிஷேக் சர்மா. ஓப்பனரா இறங்குற லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு தரமான பேட்டர் லெப்ட் ஹேண்ட் நமக்கு கிடைச்சாரு சொன்னா அது அபிஷேக் சர்மா. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. தரமான பேட்டருங்க. உண்மையாவே இதுக்காகவே நீங்க லைக் பட்ட பிரஸ் பண்றீங்க எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு சமீபத்தில் நடந்த போட்டியில கூட பாத்தீங்கன்னா ஒரு தரமான பேட்டிங், நிறைய செஞ்சுரி வந்து தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டே இருக்காரு அபிஷேக் சர்மா. மேலும் மேலும் அதிகப்படியான செஞ்சுரி வந்து அடிக்கிறாரு சொல்லலாம். இப்போதைக்கு T20ல கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்தியா பிளேயர்ல இவர் தான் நம்பர் 1 இடத்துல அப்படின்னு பார்க்கலாம். கணக்கு பார்த்தா நம்பர் 2ல இருந்தாலும் சமீபத்தில் இருக்கக்கூடிய T20 பிளேயர்ல யாரு ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா அது நம்ம அபிஷேக் சர்மா தான். ஏன்னா இப்ப 2ல இருக்காரு. ஏன்னா 1வது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் வந்து T20 கேரியர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னை விடுவிச்சுக்கிட்டாரு. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. ஸோ 1வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிரடி மன்னன் யாரு அப்படின்னு அவரோட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஹிட்மேன் யாரு? ஹிட்மேன் நானே இன்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஹிட்மேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா தான். வெறும் 35 பால்ல இவர் அந்த செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு. அதிவேக செஞ்சுரி. யாருக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா இலங்கை டீமுக்கு அகேன்ஸ்டா தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு. இந்தூர்ல இந்த போட்டி நடந்திருக்கு. 2017ல இந்த தரமான சம்பவத்தை நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து பண்ணியிருக்காரு. இதுதான் நம்ம இந்திய பேட்ஸ்மேன்களே குறைஞ்ச பால்ல T20 கேரியில அதிகபட்ச செஞ்சுரி அடிச்ச ஒரு பேட்ஸ்மேனா பார்க்கறதுக்கு உண்டான காரணமா பார்க்கப்படுது. வெறும் 35 பாலுங்க. இவருக்கு அடுத்தபடியா கரண்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 37 பால். ஸோ இந்த 35 பால் ரெக்கார்டை பீட் பண்ணணும்னு சொன்னா அது யார் பீட் பண்ணுவாங்க? இந்த டாப் 10ல இருக்கக்கூடிய பிளேயர்ல மீண்டும் ரெக்கார்டை அடிக்கணும்னா யார் அடிப்பாங்க அப்படின்ற தகவலை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லிடுங்க. கண்டிப்பா இந்த பதிவு மூலமா நம்ம இந்தியாவில அதிவேகமா T20ல செஞ்சுரி அடிச்ச பிளேயர்கள் யாருன்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்டா போல இந்த பதிவை மற்றவங்க தெரிஞ்சு நினைச்சுன்னா உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல பசங்க நம்ம சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற கிரிக்கெட் சம்பந்தமான உண்மையான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.